இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் எல்லாம் ஆக்சியல் லைன். ஒரு எலக்ட்ரிக் டைபோலை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அந்த டைபோலுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் டைபோலுடைய என்னன்னு தெரியும். ஸோ டைபோல் அப்படின்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டு சார்ஜை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் என்னென்னா டைபோலாக நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ அந்த இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் அதை நம்ம வந்து போடணும். இப்போ இது வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோலாக நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் டைபோல்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் மைனஸ் கியூ and plus q, two equal and opposite charge, ரெண்டு சார்ஜ் இருக்கு. both are separated by a small distance. ஒரு டிஸ்டன்ஸ்ல இப்போ இது வந்து பிளேஸ் ஆயிருக்கு. here I am placing for minus q charge and here it is a plus q charge. so this is a line. so இதுதான் line joining அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து mid of the dipole. I am considering the mid of the dipole is O. the dipole AB அப்படின்றது dipole from the distance A to O இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இதோடைய distance is A. இந்த mid of the dipole to due to this positive charge இருக்கிறது that is a distance of A நம்ம கன்சிடர் பண்றோம். the total dipole உடைய distance I am taking as 2A அப்படின்னு எடுத்துக்கலாம். the total distance is 2A. so along this axial line, this is the axis நம்ம சொல்றோம். along this axial line I am going to consider certain points. நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று கன்சிடர் பண்றேன். the point is C ன்ற ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன். here I am placing one unit test charge. ரொம்ப ஸ்மால் வேல்யூ டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னா மேக்னிடியூட்ல ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஸோ 1 யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் நார்மலா டெஸ்ட் சார்ஜ்னா பாசிட்டிவ் நம்ம சொல்லுவோம். So 1 unit of the test positive charge I am placing at the point C. Due to this positive charge, here also I am placing the 1 unit of the positive charge. This positive charge will get repelled. So the direction is away from that C, away from that B, away from that B. This directions will act the electric field. Here the electric field direction is due to this ones. So due to the positive charge, so E plus electric field due to this positive charge, and here I am placing that again the positive charge due to this negative charge. This positive and negative will get attract, and that we know if it is positive outward, if it is negative inward we know. So along this direction, in this directions the field will act in these directions. So this is electric field due to that minus, due to that negative charge. The distance from the middle of the dipole and C is taking as R. The distance is, I am considering this is R. So the distance I am mentioning here for the total distance of the middle of the dipole and the point where I am considering. அது ரெண்டுக்குடைய டிஸ்டன்ஸ் என்னென்ன எடுத்துருக்கோம் நம்ம இப்போ ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்த பார்த்துட்டீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் லென்த்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்த எடுத்திங்கன்னா லென்த் இஸ் வெரி லார்ஜர். ஸோ இதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மிட் ஆஃப் த டைப் கம்பேர் பண்ணுறதோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தட் பாசிட்டிவ் சார்ஜில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதா நம்ம அதில் மென்ஷன் பண்ணுறோம். So அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், going to calculate the electric field due to this positive charge. So by according to that coulombsலாம் நமக்கு தெரியும். coulombsலாம் F is equal to 1/4 by epsilon naught Q divided by R square அப்படின்னு நம்ம சொல்லலாம் due to the single charge அப்படி அப்படின்னா. ஸோ இதில் நம்ம அந்த coulombsலாம் அப்ளை பண்ணுறோம். இது நம்ம கண்டுபிடிக்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதனால் E plus electric field due to that positive charge is equal to, basic formula is 1 divided by 4 by epsilon naught positive charge. So Q divided by positive charge only we are saying. So till this distance the total distance is R.
but between the distance is a. So we can take this is r minus a, so that we can get the r value. Subtracting this minus, so we can write here for r minus a the whole square. So what is the direction of E plus? Along the direction of BC. The E plus is acting in this direction, is no, so BC. So along the direction of BC. So this is a dipole. This is called a dipole. Actually, what direction it is acting? Towards the direction or opposite to the direction of the electric dipole we are going to see. So E electric field due to the positive charge 1 divided by 4 by epsilon naught and Q divided by r minus a the whole square along BC. What direction? This is the direction. What is the dipole direction? Dipole is always acting negative to positive, and electric field also, this both are in the same direction. This is electric, this is a dipole direction, this is electric field direction, both will act in the same direction. So here it is plus, so we can write this is a p cap. P cap is the unit vector. P cap is the unit vector. P cap is the, that is electric dipole moment. Electric dipole moment, unit vector. So another one is next we are going to calculate that electric field due to that negative charge. So electric field due to that negative charge 1 divided by 4 by epsilon naught Q divided by. So next we are going to see about this one. So r plus a. You பாருங்க நமக்கு due to negative charge வெளிய வரணும். Center of the point C ல இருந்து இது only point r தான். ஆனா இங்கேயும் வேணும். So இந்த point A வுக்கும் இந்த O க்கும் இருக்க distance என்னது a. So அப்ப இந்த என்ன ஆயிடும் பாருங்க. So r plus a the whole square. So what is the direction? This is a direction along what direction? This one CA, along the direction of this CA. பாருங்க direction இப்படி தான வருது. So along the direction of CA. Next நம்ம என்ன பண்ண போறோம்? இதே இதுல வந்துட்டு ஃபீல்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். Along CA. இப்போ electric field due to negative charge dipole direction ஆக்ட் ஆகுதா ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுதான்னு இப்ப நம்ம பார்க்கறோம். So அப்ப இங்க electric field vector due to this negative charge 1 by 4 by epsilon naught Q divided by r plus a the whole square. This is the direction of the electric field due to negative charge. This is a dipole direction. See this one. This will act in the opposite direction like this. So here it will come minus sign. The dipole is acting opposite to the direction of this electric field due to that negative charge. So I'm putting here for minus. So minus that P cap. So instead of the minus, we can put it into here. So here minus வேணாம். So இங்க போட்டுறலாம் அத. அது அடுத்த டைரக்ஷன்ல நம்ம போட்டுறலாம். So இத போட்டா நமக்கு பெட்டரா இருக்கும். So this is due to negative charge. So now we are going to apply the superposition principle to find the total electric field at the point C. So now we are applying the superposition principle by superposition principle. By applying the superposition principle, we can find the total electric field. So total electric field is equal to, both we are going to add. Superposition principle, we have to add single point two charges is acting, two field is there. At a single point two field is acting. So we are applying the superposition principle. That is, what is the first one? E plus vector plus minus of this is E minus vector electric field due to negative charge. Both we are going to add now. So you may consider this is an equation 1 and this is an equation 2. By applying the equation 1 and 2 in the equation 3, you can put it now. So substituting equation 1 and 2 in equation 3, we get ரெண்டையும் apply பண்ணிரலாம். ரெண்டு apply பண்ணி பாருங்க. இந்த இடத்துல total electric field is equal to, இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்களேன். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் எழுதலாம். இங்கே பாருங்க, இதில் 1/4 by epsilon naught இந்த டெக்யூவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்மும் பாருங்க. இது வந்து எப்படி இருக்கு, நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு ரெண்டு டேர்ம்லையுமே.
So easily we can take it from outside. So Q divided by 4 by epsilon naught. What is the remaining term here? 1 divided by r plus a the whole square. 1 divided by r plus a the whole square. This is here, it is minus. So 1 divided by, so here it is r minus a the whole square. Here it is minus now. So r minus a the whole square. It is 1 divided by r plus a the whole square p cap. Next we are going to cross multiply this one. So total electric field Q divided by 4 by epsilon naught, we cross multiply r plus a the whole square minus r minus a the whole square whole divided by a minus b the whole square into a plus b the whole square can be written as a square minus b square the whole square. So this equation commonly we can write this one r square minus a square the whole square p cap. This is a plus b the whole square formula. This is a minus b the whole square formula. And the formula இப்போ நம்ம next time வந்து apply பண்ண போறோம். So apply பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த term நம்ம cancel பண்ணிட்டா we get the answer. So there is this one. Now we will apply this one. The total electric field 1 divided by 4 by epsilon naught. What is the term here? A plus b the whole square formula. R square plus a square plus 2ar. This is a one term minus this minus. Again, this is a minus b the whole square formula. A minus b whole square formula. What is that? R square plus a square minus 2ar whole divided by, what is the term? R square minus a square the whole square into that p cap. So in the minus of the எவ்வளவு கொண்டு போயிட்டா நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் ஈஸியா போடலாம். The total electric field 1 by 4 by epsilon naught பாருங்க r square plus a square plus 2ar minus r square minus a square plus 2ar the whole divided by, this is the terms r square minus a square the whole square p cap. So this r square, this r square, this a square and this a square get cancelled. What's the remaining term here? This is an equation that we can simplify. When compared with the distance of r, the distance a is very much smaller. So a is nothing but distance between the middle of the dipole and the positive charge and negative charge. This distance is very much smaller. So here r is very much greater. So hence r is very much greater than that a. இந்த ஆர்ன்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நேரம் சொல்லுவாங்க இந்த ஹோல் டைம் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா r square minus a square the whole square. This can be approximately can be written as r power 4 னு எழுதுவோம். ஏன் நம்ம எழுதுறோம்னா இந்த இப்போ r ஓட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் நம்ம எடுத்துருப்போம். from the middle of the dipole இருந்து சென்டர் c எடுத்தோம்ல அது பாத்தீங்கன்னா 1 மீட்டர் ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல எடுப்போம். ஆனா அந்த a ங்கற டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா இட்ஸ் வெரி மச் ஸ்மாலர். டோட்டல் டைபோல் டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்க போகுது ஒரு 0.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ 0.5 எகைன் நீங்க ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் வெரி ஸ்மாலர் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு லார்ஜர் வேல்யூவை ஒரு வெரி ஸ்மாலர் வேல்யூவோட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த வேல்யூல பெருசா சேஞ்சஸ் வராது. இப்போ லார்ஜர் வேல்யூ தான் எடுத்து எழுதுவோம். இப்போ இது 100ன்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ வந்து ஒரு 0.25 தான் இருக்கும். அப்போ 100ல -0.25 போட்டோம்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதனால தான் இந்த a ஸ்கொயர்ங்கிற டேர்ம் a ஸ்கொயர் the whole ஸ்கொயர்ங்கிற டேர்ம் நம்ம என்ன பண்றோம் நெக்லெக்ட் பண்றோம், which means very smaller value. அதனால நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த whole term can be written as r power 4. So this total electric field is equal to 1 by 4 by epsilon naught. What is the remaining term here? It is 2ar. இங்க ஒரு 2ar இருக்கு, இங்க ஒரு 2ar இருக்கு, இங்க ஒரு 2ar இருக்கு. So we can write it 4ar whole divided by
this term can be written as r power 4 p cap. So this r and this is get cancelled. So commonly everywhere your q will come. So that q will come all the places here. So right now total electric field. So 1 by 4 by epsilon naught. So 4 a q whole divided by r cube into p cap. Already we know p அப்படினா என்ன நமக்கு தெரியும் 2a q அப்படினு தெரியும். ஆனா என்ன இருக்கு 4a q னு இருக்கு. அப்ப என்ன ஆகும் 2p னு வந்துரும். சோ இந்த இடத்துக்கு அதே மாதிரி என்ன டோட்டலா வந்து p cap அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் இங்க வந்து p cap அப்படினு இருந்தா இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கு 4a q. இப்போ டோட்டல் டேர்ம் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் கூட எழுதலாம். பாருங்க இப்போ வந்து so p is equal to 2 ஓவர்லாம் என்ன இருக்கு 4 இருக்கு இல்லையா. so 4a q p cap அப்படினு இருக்கு. சோ அப்ப இது என்ன பண்ணிடலாம் அது வந்துட்டு ஒரு 2a q க்கு p போடுவோம். அப்ப ரெண்டு இருக்கு இல்லையா அதனால என்ன பண்றோம் நம்ம 2 போடுவோம். so இந்த p cap னால இந்த வெக்டார் ரொட்டேஷன் போடுவோம். so the whole term can be written as total electric field with the axial line. So 1 divided by 4 by epsilon naught. So 2p by r cube. So this is a final equation. From that what we can conclude, the electric field is always acting along the direction of the electric dipole moment. Electric field என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அத எலக்ட்ரிக் டைபோல் என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்சியல் லைனை பொறுத்தவரைனா அங்க மைனஸ்ங்கிறது எதுவும் வரல. அப்ப ஆப்போசிட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஃபோர் டெரிவேஷன்ஸ். தேங்க்யூ.